வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் ஆடி மாதத்தின் சிறப்புகள், முக்கியத்துவம், ஆடி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள், நாம் அந்த அன்னைக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு செய்யணும், அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெளிவாக இருக்குது. அதுவும் ஆடி மாதத்தின் 40 சிறப்புகள், முக்கியமான சிறப்புகள், முக்கியத்துவத்தை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்பர் 1 பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் பிறந்ததும் தட்சாயனம் ஆரம்பம் ஆகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சாயன காலமாகும். அதாவது சூரியன் தெற்கு பக்கமாக வலம் வரும். 2வது பார்த்திங்கன்னா, இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். 3வதாக ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது. 4வதாக ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். நம்பர் 5, ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது. 6வதாக பார்த்திங்கன்னா, 6 மக்களின் ஜீவநாடியாதலால் அதில் ஆடி மாதம் புது நீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது. 7வதாக பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம். 8வதாக பார்த்திங்கன்னா, தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது. எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. 9வதாக கேரளாவில் ஆடி மாதத்தை இராமாயண மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறார்கள். 10வதாக பார்த்திங்கன்னா, ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர்க்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். 11வதாக ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஹைக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். 12வது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகமாக உள்ளது. 13, ஆடி மாத சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும். அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும். 14, ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும். 15, ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உள்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. 16, ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சப்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனால் எலுமிச்சப்பழ விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது. 17, ஆடி மாதம் வளர்ப்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். 18, கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலை என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள். இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வார்கள். 19, ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும். அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார். 20, ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமணத் தடைகள் விலகி சுபமுண்டாகும். 21, ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். 22, ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருகி வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும். 23, ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். 24, ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். 25, ஆடி மாதம் சுக்லபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும். 26, கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதிமூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார். இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும்
கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது. 27 ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரசமரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். 28 தஞ்சாவூரில் நிஷும சூதனி உக்கிர காளியம்மன் கோவில் உள்ளது. ஆடி 18ஆம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்துள்ளனர். 29 ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும். 30 ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும். 31 ஆடி மாதம் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும். 32 ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும். 33 அம்மனை வழிபடும் போது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும். 34 ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சிமிழ் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும். 35 ஆடிபூரத்தன்று ஆண்டாள் பிறந்தாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிபுரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருள செய்வார்கள். அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும். இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பாள். அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும். 36 ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நன்மைகளையும் நீங்காத செல்வத்தை பெறலாம் என்பது ஐதீகம். 37 ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும். வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொழிக்கும். 38 ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம். உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது. 39 ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் இப்பேற்பட்ட பகையும் விலகும். கடைசியாக உள்ளதுங்க 40வது சிறப்புகள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும். இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.